Taste the Daily. நகரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வாக்காளர் திருத்தும் பணியை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயா பாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் மோகன், செல்வகுமார், பழனிசாமி, வண்டானம் கருப்பசாமி, அன்புராஜ், அழகர்சாமி, போடுசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழக அமைப்பு செயலாளர் செம்மலை கலந்து கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எம். பாலன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வெங்கடேஷ், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கத்தில் அதிமுக சார்பில் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சிகள் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி.எஸ். பாபு கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கினார். பின்னர் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் மகேஷ் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளை ஒட்டி 1000க்கும் மேற்பட்டோருக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் வி.எஸ். பாபு முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருச்சி காஜாபேட்டையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே. ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் கையேடுகளை ஆய்வு செய்தார். இதில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எவ்வாறு கையாள்வது, வாக்குச்சாவடி முகவர்களின் பங்களிப்பு, செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அரசு வேலைகளில் தகுதியுள்ள இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டு பணம் கொடுத்து 2500க்கும் மேற்பட்டோர் அரசு பணியில் சேர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் எதையோ தேடி கடைசியில் தமிழ்நாடு தேர்வாணைய பணியாளர் துறையில் 888 கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது, முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிசி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதி வரும் நிலையிலே பணம் வாங்கி கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். ஆம், 2538 பேர்களிலே ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபாய் என்று கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று புகார் எழுந்திருக்கிறது. வேறு பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது. ஐயர் பங்களா பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி செயலாளர் ராஜ் சத்யன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு வாக்காளர் திருத்தப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இதையடுத்து திமுக மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோன்று திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்திலும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நிர்வாகிகளுக்கு வாக்காளர் திருத்தப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஏ.கே. செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் பணி தொடர்பாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. துறைமுகம் பகுதி கழக செயலாளர் ஆர். இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, கழக பேச்சாளரும் நமது அம்மா ஆசிரியருமான கல்யாண சுந்தரம், மாவட்ட பொறுப்பாளர் அறிவுடை நம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட திமுக மற்றும் பாமகவைச் சேர்ந்த பலர் அக்கட்சியில் இருந்து விலகி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு அருண்மொழி தேவன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக ஒன்றிய செயலாளர் சின்ன ரகுமான் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பொது வழியை மாநகராட்சி அதிகாரிகள் அடைத்தது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமன் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். கிருஷ்ணா கார்டன் பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக ரிலையன்ஸ் கார்டன் எனப்படும் பகுதியில் உள்ள பாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த மாநகராட்சி பூங்காவின் சுற்றுச்சுவரை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்த நிலையில் பொது பாதையையும் அடைத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமன் பொதுமக்களுடன் சேர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைப்பு செயலாளருமான ப. மோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் நாகராஜன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் திருப்புகழ் செல்லதுரை, கவியரசு, நாகராஜன், திருமால் முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.